நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் கொஷின் வேர்ட்ஸும் அதை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின் வேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கியா. கியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மீனிங்கு. இங்கிலீஷில் வாட்னு சொல்லோம்ல, அதான் கியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கஹா. கஹா அப்படின்னா எங்கே, வேர். கேசே. கேசே அப்படின்னா எப்படி, ஹவ். கியூ. கியூ அப்படின்னா ஏன், ஒய். நெக்ஸ்ட்டு கிஸ்லியே. கிஸ்லியேனா எதற்காக, ஃபார் வாட். நெக்ஸ்ட்டு கவுன். கவுன்னா யார், ஹூ. நெக்ஸ்ட்டு கப். கப்புனா எப்பொழுது, வென். ஸோ இதான் கொஷின் வேர்ட்ஸு. இதை வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தும் கியூ ஹிந்தி சீக்தே ஹோ அப்படின்னா நீ எதுக்காக ஹிந்தி கற்றுக்கிற, நீ ஏன் ஹிந்தி கற்றுக்கிற அப்படின்னு சொல்லலாம். தும் அப்படின்னா நீ, கியூ அப்படின்னா ஏன், ஹிந்தி சீக்தே ஹோ அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கிற, நீ ஏன் ஹிந்தி கற்றுக்கிற. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வக் கியா ஹே. வக் கியா ஹேனா அது என்ன. கியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ வக் அப்படின்னா அது, வக் கியா ஹே அப்படின்னா அது என்ன. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மந்திர் கஹா ஹே. மந்திர் கஹா ஹேனா கோயில் எங்கே இருக்கிறது, கோயில் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மந்திர் அப்படின்னா கோயில், கஹா அப்படின்னா எங்கே, வேர் அப்படிங்கிறது மீனிங். ஸோ மந்திர் கஹா ஹே அப்படின்னா வேர் இஸ் த டெம்பிள், கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கிஸ்லியே ரோத்தே ஹோ அப்படின்னா நீ எதுக்காக அழுவுற. கிஸ்லியே அப்படின்னா எதற்காக அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தும் கிஸ்லியே ரோத்தே ஹோ அப்படின்னா நீ எதுக்காக அழுவுற. தும் அப்படின்னா நீ அப்படிங்கிறது மீனிங். ரோத்தே ஹோ அப்படின்னா அழுகிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வக் கவுன் ஹே. வக் கவுன் ஹேனா அது யார். இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், வக் கியா ஹே. வக் கியா ஹேனா அது என்ன, வக் கவுன் ஹே அப்படின்னா அது யார், அவன் யார். வக் அப்படின்னா அவன், அது, அவள் எல்லாத்துக்குமே அந்த மீனிங் வரும். ஸோ அதனால் வக் கவுன் ஹே அப்படின்னா அவன் யார், அவள் யார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ரெண்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கேசே ஹோ. தும் கேசே ஹோனா நீ எப்படி இருக்கிற. ஸோ கேசே அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். தும் அப்படின்னா நீ, தும் கேசே ஹோனா நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மே கித்தனே பஜே ஆவும் அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு வரவேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். மே அப்படின்னா நான், கித்தனே பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு, ஆவும்னா வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஆவும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ மே கித்தனே பஜே ஆவும் அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கப் மிலோகே. தும் கப் மிலோகே அப்படின்னா நீ எப்போ மீட் பண்ணுவ, நீ எப்போ சந்திப்ப அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தும் அப்படின்னா நீ, கப் அப்படின்னா எப்போ, மிலோகே அப்படின்னா சந்திப்பாய் அப்படிங்கிறது மீனிங். மில்னா அப்படின்னா மீட் பண்ணுறது, மிலோகே அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். மிலோகேனா சந்திப்பாய் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு, தும் கிஸ்கோ தேக்னா சாக்தே ஹோ அப்படின்னா நீ யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற, நீ யாரை பார்க்கணுன்னு விரும்புகிற அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தும் அப்படின்னா நீ, கிஸ்கோ அப்படின்னா யாரை, தேக்னா அப்படின்னா பார்க்க, சாக்தே ஹோ அப்படின்னா விரும்புகிறாய் அப்படிங்கிறதுக்கு சாக்தே ஹோ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ தும் கிஸ்கோ தேக்னா சாக்தே ஹோ அப்படின்னா நீ யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுற, நீ யாரை பார்க்கணுன்னு விரும்புகிற அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு, கின்சே பாத் கர்னி ஹே அப்படின்னா யார்கிட்ட பேசணும், யாரிடம் பேச வேண்டும். கின்சே அப்படின்னா யாரிடம், பாத் அப்படின்னா பேச, கர்னி ஹே அப்படின்னா வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கின்சே பாத் கர்னி ஹே. வஹா கித்தனே லோக் ஹே. ஸோ வஹா அப்படின்னா அங்கே, கித்தனே அப்படின்னா எத்தனை, லோக் ஹே அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க. லோக் அப்படின்னா ஒரு கூட்டத்தை குறிக்கும், ஒரு மக்கள் கூட்டத்தை குறைக்கும். ஸோ வஹா கித்தனே லோக் ஹேனா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். தும் கியா காத்தே ஹோ அப்படின்னா நீ என்ன சாப்பிட்ற. தும் அப்படின்னா நீ, கியானா என்ன, காத்தே ஹோ அப்படின்னா சாப்பிடுகிறாய், நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படிங்கிறதுக்கு தும் கியா காத்தே ஹோ அப்படிங்கிறது சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மந்திர் தக் கேசே ஜானா ஹே அப்படின்னா கோயில் வரைக்கும் எப்படி போகணும். மந்திர் அப்படின்னா கோயில், மந்திர் தக் அப்படின்னா கோயில் வரைக்கும், கேசே ஜானா ஹே அப்படின்னா எப்படி செல்ல வேண்டும், எப்படி போகணும் அப்படிங்கிறது மீனிங். மந்திர் தக் கேசே ஜானா ஹே அப்படின்னா கோயில் வரைக்கும் எப்படி போகணும். இப்போ நீங்கள் எதாவது ரூட் கேட்குறீங்க, யார்கிட்டயாவது கேட்குறீங்கன்னா ஹிந்தியில், மந்திர் தக் கேசே ஜானா ஹே அப்படின்னா கோயிலுக்கு எப்படி போகணும், அந்த கோயில் வரைக்கும் எப்படி சென்றடையணும் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, கப் கானா காவோகே. கப் கானா காவோகேனா எப்போ சாப்பாடு சாப்பிடுவ, எப்போ உணவு சாப்பிடுவ அப்படிங்கிறது மீனிங்கு. கப் அப்படின்னா எப்போ, எப்பொழுது. கானா அப்படின்னா சாப்பாடு, உணவு. காவோகே அப்படின்னா சாப்பிடுவாய் அப்படிங்கிறது மீனிங்.
நெக்ஸ்ட் தும் கிஸ்லியே டர்த்தே ஹோ. தும் கிஸ்லியே டர்த்தே ஹோனா நீ எதுக்காக பயப்படுற அப்படிங்கிறது மீனிங். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், தும் கிஸ்லியே ரோத்தே ஹோ அப்படின்னு பார்த்தோம், நீ எதற்காக அழுகிறாய் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ தும் கிஸ்லியே டர்த்தே ஹோ அப்படின்னா நீ எதற்காக பயப்படுகிறாய். தும்னா நீ, கிஸ்லியேனா எதற்காக, டர்த்தே ஹோ அப்படின்னா பயப்படுகிறாய் அப்படிங்கிறது மீனிங்.